ஹாய் கைஸ், இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ரைட்டா? அது வந்து வேறு யாருக்குமே இல்லை, நம்மட செரானுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். செரானுக்கு வந்து ஐஃபோன் ஒன்று நான் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்க போகிறேன்னா இதை வந்து அவர்கிட்ட சொல்லாமல் செரானை வந்து நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்காக ஃபோன் வாங்கணும்னு சொல்லி அவனையே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச ஃபோனை எடு மச்சான்னு சொல்லி அதை போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு ஆளுக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கட்டாமா என்று சொல்லி சொன்னாங்க. எங்கே வாங்கலாம் ஃபோன்? என்ன ஃபோன்? ஐஃபோன் வாங்கிட்டேன்டா. ஐஃபோனா? உங்கள்கிட்ட எதுவும் ஐஃபோன் எதுவும் வாங்குறேன்டான்னா இந்த கடைக்கு வந்தால் சரியானே. பிராண்ட் நியூ இருக்கு, செகண்ட் ஹேண்ட் என்ன பட்ஜெட்டுக்குள்ள ஃபோன் வந்து வாங்கியாச்சு. ஃபைனலாக ஐஃபோன் வந்து வாங்கிட்டேன். இதை வந்து நான் இப்போ செரானுக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் இப்போ கஸ்டமருக்கு ஃபோன் வேணாமல் இருக்காங்களா? என்ன சீரு நீயே வச்சுக்கல. அரே ஃபோன் வந்து உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தான் தந்திருக்காங்க வேண்டி கொடுக்க சொல்லி. பாருங்க அவ்வளோ வடியா இருக்காது. உண்மையா? உண்மையடா அதான்டா உன்னை கூட்டி கொண்டு வாங்க. இல்லடா அப்படியே போய் வாங்கிருக்கேன். இதை தந்தான் ஃபோனை தந்தான் கொடுத்தனியா? உண்மையாவா? எத்தனை வருஷம் சார்? 6 வருஷம். 6 வருஷமா இந்த ஃபோன் வந்து வாங்கணும்னு சொல்லி கனவு கண்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேர், எவ்வளோ அவமானங்களை தாண்டினேர் இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்குன்ற விஷயங்களை இப்போ நமக்காக வந்து சொல்லிடு. 6ஆம் மாதம் 3ஆம் தேதி பிறந்தேன். ஐஃபோனில் ஒரு சின்ன கிரேஸ் உண்டு, வாங்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2020 வயசுல இருக்கக்குள்ள 26 வயசுல இருக்கிற அண்ணா மேல ஐஃபோன் பாய்ச்சி தெரிஞ்சாங்க. எங்களோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ரைட்டா? அது வந்து வேறு யாருக்குமே இல்லை, நம்மட செரானுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு 2 days இருக்கு நினைக்கிறேன். ஒரு 2 days முதல் நம்மட செரான் வந்து கவலையாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டேட்டஸ் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ 26 வயசு ஆகியும் இன்னும் நான் வந்து பழைய ஃபோன் தான் பாவிச்சு கொண்டிருக்கேன். ஐஃபோன் வாங்கணுமென்றது என்ற ஆசை, ஆனால் ஐஃபோன் வந்து என்னால் வாங்க இல்லாமல் இருக்குது என்று சொல்லி கவலையாக ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அப்போ அந்த ஸ்டேட்டஸுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அவர் ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கும் சரியாக கவலையாக இருந்தது. என்னடா செய்யலாம், இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள கடவுளை என்று செரான்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி, அண்ணா செரானுக்கு வந்து ஐஃபோன் ஒன்று நான் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்க போகிறேன்னா இதை வந்து அவர்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து எப்படியாவது சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ரைட் ஓகே, இந்த அக்கௌண்ட் காசை போடுங்க, நான் செரானுக்கு வாங்கி கொடுக்குறேன். இப்போ செரானை வந்து உள்ளுக்குள்ள அழிச்சு செரானை வந்து நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்காக ஃபோன் வாங்கணும்னு சொல்லி அவனையே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச ஃபோனை எடு மச்சான்னு சொல்லி அதை வடிவாக செரானுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க கைஸ். எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உள்ளுக்குள்ள போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ரைட் செரான், அடே எவ்வளோ ஓர்டர் ஒன்று வந்து மச்சான். இப்போ அவசரமாக கால் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கட்டாமா என்று சொல்லி சொன்னாங்க. எங்கே வாங்கலாம் ஃபோன்? என்ன ஃபோன்? ஐஃபோன் வாங்கிட்டேன்டா. ஐஃபோனா? தன்மாபத்தில் லைஃப் ஸ்டோர் அடுத்த போகணும். சொல்லுவாங்க பக்கத்தில் செகண்ட் புதுசு வீட்டில் ரீகண்டிஷனில் நல்ல பெஸ்ட்டான ஒன்று இருக்கணும் மச்சான். அதாவது பாவிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஒரிஜினல் இதாக இருக்கணும். 1 மாதம் 1 கிழமை அங்கே எடுக்கலாம். லைஃப் ஸ்டோர் சன்மா அங்கே எடுக்கலாம்ண்ணே, குறைஞ்சி எடுக்கலாமா? எடுக்கலாம். அவன் பேக் பண்ணலாம் தானே? சன்னா அங்கே பேக் பண்ணலாண்ணே. சரி போமா. ஓகே ஓகே போ. என்ன முதல் பாருங்க. எனக்கு 11 மாதிரி எப்படி ஏதாவது 11 இருக்கு. 11 Pro Max அப்படி இருக்கு. 11 தாங்களா? இதெல்லாம் என்ன ரீகண்டிஷன் அப்படியா? சச்சாங்க அப்படி அந்த வருட வர டிவைசஸ் இருக்கு. ஓகே. இது நம்மளோட சப்பார் காட்டன் பாருங்க. ஓகே. 11 இது 11 பெட்டி 94 இருக்கு. அப்புள் கேர் வாரண்டி
கைஸ் இவாருங்க எப்படி செஞ்சிருக்காங்க சொல்லி ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லைண்ணே. brand new box tadi Apple Care warranty मिलते ini 11 Pro Max dulu 85 battery di jadi guys kan எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ரைட் si fungsi lain juga tuh brand new yang berada di dalam itu ini juga mulai dah. இது கொடுக்கலாமா கஸ்டமருக்கு? 2020 2021 மட்டும் தான் Apple Care warranty வந்துருக்கு. அடுத்து வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 4 years ஆகுது. உங்கள்கிட்ட எதுவும் ஐஃபோன் வாங்குறேன்னா இந்த கடைக்கு வந்தால் சரியானே. பிராண்ட் நியூ மிடிக்கு செகண்ட் ஹேண்ட் என்ன பட்ஜெட்டுக்குள்ள செகண்ட் ஹேண்ட் செக் எடுத்துக்கலாம். அதுக்குரிய அந்த ஐஃபோனுக்குரிய அக்சசரிஸும் இருக்கு. சாம்சங் ஒரு அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கீங்க. ரைட் ஓகே. என்ன சார் ஓகே ஃபோன் பேட்டரி இழுத்துற மாதிரியா? 85 இருக்கு பேட்டரி. 85 எல்லாம் ஜெனுவினா செய்கிறாங்கண்ணே. அந்த பேட்டரி ஒன்று மாற்றி அப்படி அந்த ஃபேக் ஒன்று செய்யல இருக்கிறத வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. சரியா நாங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் வந்து வாங்கியாச்சு. ஃபைனலாக ஐஃபோன் வந்து வாங்கிட்டோம். இதை வந்து நான் இப்போ செரானுக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இந்த ஃபோனை வந்து செரானுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ கைஸ் வந்து வீடியோ பாருங்கள். செரான்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு தெரியாது அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். பேக் பண்ணணும் மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் பாவமா ஆள் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்குவோம். ரைட் ரிட்டன் ஓகே செரான் உங்களுக்கு இன்டர்நெட் கதை ஃபோன் இந்த மச்சான் என்னண்டா ஏன்டா இது கஸ்டமருக்கு ஃபோன் வேணாமல் இருக்காங்க. என்னடா அவங்களுக்கு 15 Pro Max வேணுமா? நான் மாறி வாங்கிட்டேன். என்னடா 15 Pro Max என்ன இப்போ எவ்வளோ அண்ணா எவ்வளோ ஃபோட்டோ 1,20,000 போட்டானே. இது 1,20,000 தானே. என்ன சீரு நீயே வச்சுக்கல. அரே என்ன இது காசுக்கு என்ன இது யார்ட்டையும் மாறோண்டா இல்லாட்டி இப்போ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிடுப்போம்னே. இதை ரிட்டர்ன் எடுப்பாங்களா கடையில்? எடுக்கணும்னு சொன்னவங்க தானே வாங்குறேன். சரி 15 Pro Max என்ன இப்போ இது போகும்டா 3 கிட்ட போகும்டா 3 லட்சத்திட்ட போவோம்னே. சரி ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. சரியா என்னன்னு சொன்னா இந்த ஃபோன் வந்து உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தான் தந்திருக்காங்க வேண்டி கொடுக்க சொல்லி. பாருங்க அவ்வளோ வடியா இருக்கு. என்ன நினைக்கிறா? என்னடா சொல்ற? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுக்க சொன்னடா உன்னை கூட்டி கொண்டு போய். உண்மையா? ஓ அதுதான் நான் உனக்கு வாங்கி தந்தேன். நான் எனக்கே சர்ப்ரைஸா? சீரியஸா சொல்றியா? உண்மையடா அதான்டா உன்னை கூட்டி கொண்டு வாங்கினேன். இல்லடா அப்படியே போய் வாங்கியிருக்கேண்ணா. சீரியஸாடா அவுட் ஆகின இதான நமக்கு யாரு வாங்கி தர போறாரோட விட்டுதே. ஓகே டேய் கோட் எடுத்து கேட்டு பாரு. ஹலோ ஜோய் ஒன்று மாதிரி இதை தந்தா ஃபோனை தந்தேன் கொடுத்தனியா வந்து உண்மையாவா? சரியா சரி வெய் வீடியோ எடுத்திருக்கா வெய் போடுவான் போலாரி வெய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சார்? 6 வருஷமா இந்த ஃபோன் வந்து வாங்கணும்னு சொல்லி கனவு கண்டு கொண்டிருந்தவன். 2018 இருந்து கனவு கண்டு கொண்டிருந்தவன் இந்த ஃபோன் வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கு அவர் ஆசை வந்து நிறைவேறி இருக்கு. அவர் இந்த எத்தனாம் ஆண்டு 2024 ஆண்டு தான் இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்கார். ஒவ்வொரு மிடில் லைஃப்லேயும் ஒரு என்ன சொல்கிறேன் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ட்ரீம் பண்ணுறதுன்றது சரியான கஷ்டம். ஏண்டா மிடில் லைஃப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்ட மக்கள் இருப்பீங்க. இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஒரு சக்ஸஸை நம்மளோட செரானுக்கு கிடைச்சிருக்கு. செரான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேர், எவ்வளோ அவமானங்களை தாண்டினேர் இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்குன்ற விஷயங்களை இப்போ நமக்காக வந்து சொல்லுவார். ரைட்
1998ஆம் ஆண்டு என்னடா ஹிஸ்டரி பாடம் இருக்கியா? பிறந்தேன். சரி, 6ஆம் மாசம் 3ஆம் தேதி பிறந்தேன். இது ஐஃபோன் வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு பெரிய ஒரு ஆசை. நான் இந்த பண்டைக்கு நான் அச்சீவ் பண்ணி எடுத்துருக்கேன். ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் 2018ஆம் ஆண்டு என்னோட படித்த ஒரு 2-3 போனிகள் என்ன விளாண்டா 6S அந்த மாடல் 5S அது பாவிச்சோம். அப்போ அது பார்த்ததுல இருந்து ஐஃபோனில் ஒரு சின்ன கிரேஸ் உண்டு, வாங்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2022ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஆள் எக்ஸ்டென்ட் ஒரு ஆள் என்ன செஞ்சாங்கண்டா ஐஃபோன் வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு ஆள் தந்தேன்னு சொல்லி எனக்கு தந்தோம் பாவிக்கு சொல்லி. நான் நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்போ என் கையில் கொஞ்சம் சேலரி வந்தோடனே காசு இருக்கு என் கையில். அப்போ காசை கொடுத்து போட்டு ஃபோனை வாங்க கொண்டு போட்டு எல்லாம் காய்ச்சி போட்டு சரி என்னோட அந்த ஃபோனை எடுத்து ஒரு நாள் பாவிச்சிருப்பேன். ஒரு நாள் பாவிக்கு அடுத்த நாள் கோல் வருது, ஃபோனை கொண்டு வந்தா காசு ஒன்று தேவை நீ ஃபோனை கொண்டு வந்தா அந்த வெளிநாட்டில் இருக்கிறாள் வந்து கொடுக்கவும் நான் சொல்லித்தரேன், அதனால ஃபோனை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டேன். சரி என்ன செய்கிறேன் என்று போட்டு நான் மனசுன்னு வந்து அடுத்த நாளைக்கு கொண்டே ஃபோனை கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்டென்ற நபர் வந்து இன்னொரு ஆளுக்கு என்கிட்ட தெரிஞ்ச இன்னொரு ஆளுக்கே அந்த ஃபோனை கொடுத்துருக்கு. அப்போ எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி என்னடா நம்ம ஆசைப்பட்டது இவ்வளோ இதாக இருக்கே கிடைக்கலையேன்னு சொல்லி சரியாக கவலைப்பட்டு காய்ச்சினேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே ஆச்சு காய்ச்சதில் கொஞ்சம் எமோஷனல் இப்படி ஆயிடுச்சு. என்ன செய்கிறேன்? இப்போ என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன் வாங்கினதை பற்றி? ஹாப்பி, எதிர்பார்க்கல. நான் அந்த கடையில் நீங்கள் ஃபோன் வாங்கல பார்த்து நான் இந்த கையெல்லாம் நடுங்கி கொண்டு இருந்தேன். என்ன காரணம்? அதான் ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லை, இந்த விஷயம் நம்ம கையில் இருக்கு. இன்னொரு ஆளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கோம், அதை நம்ம எப்போ இதை வாங்குவோம்னு சொல்லி யோசிச்சு தான் வாங்கினது. உண்மையாவா? வாங்கி இந்த கையில் வச்சுட்டு தேங்க்யூ. எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஒன்று போட்டீங்க தானே, இப்போ அது 2 நாள் 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 26 வயசுல திரும்பி சொல்லுங்க. அப்போ மாதிரி அதாவது நான் 20 வயசுல இருக்கக்குள்ள 26 வயசுல இருக்கிற அண்ணா வேற ஐஃபோன் பாவிச்சு தெரிஞ்சாங்க சரியா. சரி அப்ப நம்மள 26 வயசு வந்தோன்னு ஐஃபோன் பாவிப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. 26 வயசு வந்தது பிறகு பார்த்தா 20 வயசுல இருக்கிற முடிய எல்லாம் பெரிய பெரிய ஐஃபோன் பாவிக்கானு. ஆனா நான் இன்னும் 2021 வயசுல வாங்கினேன் சாம்சங் தான் இப்பயும் பாவிச்சு கொண்டிருக்கேன். எப்பயும் அதே ஃபோன் தான் இருக்கு சாம்சங். அதை முன்னே காட்டுங்க வரையா உடஞ்சி கிடக்குண்ணே. இதுதான் நீங்கள் அதை பாவிச்ச பழைய ஃபோன். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களில் எவ்வளோ லவ் இருந்தா அந்த ஸ்டேட்டஸை பார்த்து இவ்வளோ பெரிய கிஃப்டை வாங்கி தந்திருப்பாங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற ஒன்றும் இல்லை, நான் தனியே சொல்லி கொள்றேன். தனியே சொல்றீங்களா? சொல்றேன். நீங்களும் கஸ்டமர் மாதிரி நான் கால் பண்ணி கதைக்கிறேன் அப்படிலாம் என்கிட்ட வந்து நீங்க சொல்லல சரியா? வீடியோல சொல்லணும். இது லவ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கிட்ட சரியா. லவ் பண்ண ஸ்டார்ட்ல இருந்து அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஐஃபோன் எனக்கு இவ்வளோ பைத்தியம்னு சொல்லி அவளுக்கு தெரியும். ஒரு நாள் சொன்னவள் எனக்கு ஹாய்க்குள்ள ஒரு நாள் சொன்னவள் உனக்கு ஐஃபோன் வேணா நான் வாங்கி தருவேன். சொன்னதை செஞ்சுட்டேன். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த போஸ்ட் போட்டு 2-3 நாளாக ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன். நிறைய பக்கத்தில் காசு கலெக்ட் பண்ணி ஃபோன் வாங்குறத ட்ரை பண்ணேன். எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. இப்போ கடைசி அவள் வாங்கி தந்தோட பெரிய இதாக இருக்குது. அச்சீவ்மெண்ட் நான் அச்சீவ் பண்ணுன்றதை விட அவள் செஞ்சிட்டோட எனக்கு ஒரு ஹேரியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன் சார். லைஃப்பில் வந்து எங்களுக்கு சரியான பார்ட்னர் அமையும்னு சொன்னால் எங்களோட லைஃப்பில் வந்து எல்லாமே சக்ஸஸ் அடையும்னு சொல்லி உண்மையாகவே அவள் உங்களோட மேலே வச்சிருக்கிற பாசத்தின் மீத்தம் அந்த காசை வந்து பெரிய ஒரு இதாக பார்க்காம உங்களோட சந்தோஷம் தான் அவரோட சந்தோஷம் நினைச்சி உங்களுக்காக இந்த ஃபோனை வந்து வாங்குறதுக்கு எனக்கு காசு அனுப்பி இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. எத்தனை ஜிபி ஃபோன்? 256 ஜிபி. சாம்சங் 64 ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும். அழிச்சு பாவிச்சேன் 256. இனி உங்களோட அலப்புறையில் தாங்கலாம் இருக்கணும். யார் ட்ராப் பண்ணுவீங்க ப்ரோ? ப்ளூடூத் எடுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க டைரக்டா ப்ரோ. ஏர்ட்ராப் ப்ரோ வருவாங்க ஐடி போட்டோ எடுக்க. அண்ணா வாங்கினோட போன்ல ஒரு போட்டோ எடுப்போம். அண்ணா அனுப்புங்க. ஐயோ அடுத்த சார் உங்களோட போஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. கவலைப்படாதீங்க நாங்களும் அப்படித்தான் நன்றி. அப்படியான உங்களுக்கு இப்போ உங்களை மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு, ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட சைட்ல ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம மனசுல எந்த விஷயத்த நினைக்கமோ அது நமக்கு எப்பயாவது ஒரு நாள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாமே வந்து சரியான நேரத்தில் அமையும்னு சொல்லி சொன்னா
நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் கரெக்டான டைமில் கரெக்டான சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கிடைக்கும். யூடியூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணல எடிட்டிங் எல்லாம் சரியான கஷ்டம். ஃபோன்லாம் செய்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, மற்ற ஷார்ட் வீடியோஸ் அப்படிலாம் எடுக்கிறது சரியான கஷ்டம். இப்போ இந்த ஃபோனில் வந்து எடிட் பண்ணுறது இவ்வளோ ஆளோ நான் எடிட் பண்ண எல்லாமே அந்த பழைய ஃபோன்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அழிக்கணும். ஒவ்வொரு வீடியோ 1 GB 2 GB அந்த ஸ்டோரேஜ் தாங்க என் ஃபோன். இப்போ ஹாப்பியாக இருக்கு இந்த ஃபோனில் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம், எடிட் பண்ணிக்கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். எல்லாம் சரியான சுச்சுவேஷனில் வந்து அமையும். ஒருத்தரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எதிர்பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். என்னையே ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி தந்து இருந்தாலும் நீங்கள் உங்களால் வாங்கிக் கொள்ளும் ஒரு நம்பிக்கையை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆல் த பெஸ்ட், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நம்பிக்கையை கைவிடாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. எல்லாத்துக்கும் நேரங்காலம் வந்துருக்காக அப்பப்போ நடக்கும். ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எனக்கும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ரைட், இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். பெடி பாய்ஸ்லேருந்து நானும் செரானும் உங்களுக்காக எங்களோட வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பாய்.